வணக்கம், வெல்கம் டு குவாட் மெசேஜ். நான் உங்கள் சிவகுமார். அடிப்படை கணிதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா வகை நுட்கணிதம் பார்த்தோம். வகை நுட்கணிதத்துல எப்படி வகைப்படுத்துறது, அதோட ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா வகை நுட்கணிதத்தோட இயற்பியல் விளக்கம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு பொருள் சீரான இயக்கத்துல இயங்குச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவை கடப்பதற்கு ஆகும் காலம் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். எக்ஸாம்பிள், பொருள் கடந்த தொலைவு நான் என்ன நினைச்சிட்டேன்? எக்ஸ். கிலோமீட்டர். எடுத்துக்கொண்ட காலம் டி வச்சுட்டேன் எவ்வளவு? ஹார் நினைச்சிட்டேன். 1 hourல பொருள் கடந்த தொலைவு 1 கிலோமீட்டர். 2 hourல பொருள் கடந்த தொலைவு 2 கிலோமீட்டர். 3 hourல 3 கிலோமீட்டர். 4 hourல 4 கிலோமீட்டர். அப்படின்னா சம கால இடைவெளியில் பொருள் கடந்த தொலைவு என்னவா இருக்கு? சமம் சொல்லலாம். இந்த இயக்கம் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா சீரான இயக்கம் நான் சொல்லிடலாம். இப்போ நான் இந்த கிராஃப்ல பிளாட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? x ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்றேன்? டைம், ஹார். y ஆக்சிஸ்ல என்ன பிளாட் பண்றேன்? பொருள் கடந்த தொலைவு, கிலோமீட்டர் நான் பிளாட் பண்றேன். it is 1 hour, 2 hour, 3, then 4 hour. Same 1 kilometer, 2 kilometer, 3 kilometer, 4 kilometer. 1 hour சொல்லும்போது எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கு? 1 கிலோமீட்டர். 2 hour சொல்லும்போது எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கு? 2 கிலோமீட்டர். then 3 hour சொல்லும்போது எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கு? 3 கிலோமீட்டர். then 4 hour சொல்லும்போது எவ்வளவு கிலோமீட்டர் கடந்திருக்கு? 4 கிலோமீட்டர். இத நான் ஜாயின் பண்ணா என்ன கிடைச்சிரும்? எனக்கு நேர்கோடு எனக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த நேர்கோட்ல ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 hour, செகண்ட் பாயிண்ட் என்ன எடுக்கிறேன்? 3 hour, செகண்ட் பாயிண்ட். அதற்கு இணையான பொருள் கடந்த தொலைவு எடுத்திருக்கேன். 2 hourல எவ்வளவு பொருள் கடந்த தொலைவு? 2 கிலோமீட்டர். 3 hourல பொருள் கடந்த தொலைவு எவ்வளவா இருக்கும்? 3 கிலோமீட்டர். இப்போ பொருள் கடந்த தொலைவு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கும் செகண்ட் பாயிண்ட்க்கும் இடைப்பட்ட வேறுபாடு நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன கிடைச்சிடும்? இது கிடைச்சிடும். இது T2, இது என்ன சொல்லலாம்? T1, T2, T1. இதே மாதிரி இங்க நான் சொன்னேன் அதற்கு இணையான பொருள் கடந்த தொலைவு என்ன சொல்லலாம்? இது x2, இது என்ன சொல்லலாம்? x1. நான் என்ன பாயிண்ட் மட்டும் எடுப்பேன்? இந்த பாயிண்ட் மட்டும் இல்லையா? இப்போ பொருள் கடந்த தொலைவு 2க்கும் 1க்கும் இடைப்பட்ட வேறுபாடு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? x2 minus x1. அதே மாதிரி அதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எப்படி மெஷர் பண்ணலாம்? T2 minus T1. அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் x2 minus x1 எப்படி வகை நுட்கணிதத்துல மென்ஷன் பண்ணலாம்? dx சிறு தொலைவு. அதே மாதிரி T2 minus T1 எப்படி சொல்லலாம்? சிறு கால இடைவெளி. இரண்டுக்கு இடைப்பட்ட விகிதம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வேகம் சொல்லலாம். வேகம் எனக்கு திசையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? திசை வேகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த dx by dtங்கிறது x versus t கிராஃப்ல ஒரு நேர்கோட்டின் சாய்வுன்னு சொல்லலாம். நான் என்ன பொதுவா சொல்லலாம்? சாய்வுன்னு சொல்லலாம். இப்ப பொதுவா எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். சீரான இயக்கம் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நேர்கோடு எனக்கு கிடைக்கும். அதுல ரெண்டு பாயிண்ட் நான் பாயிண்ட் பண்றேன். பாயிண்ட் 1, another பாயிண்ட் இங்க நான் ரெண்டு வச்சேன். அதுக்கு இணையான x ஆக்சிஸ், y ஆக்சிஸ் நான் எடுக்கிறேன். அதுக்கான இணையான x ஆக்சிஸ் x1, y2 க்கு இணையான x ஆக்சிஸ் x2. இதே மாதிரி y1 இது என்ன சொல்லலாம்? y2. அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம்? இங்க x ஆக்சிஸ்ல x2 minus x1. அதே மாதிரி y ஆக்சிஸ்ல இடைப்பட்ட வேறுபாடு எப்படி சொல்லலாம்? y2 minus y1. ரெண்டுக்கு இடைப்பட்ட விகிதம் எப்படி சொல்லலாம்? y2 minus y1 என்ன சொல்லலாம்? dy. x2 minus x என்ன சொல்லலாம்? dx சொல்லலாம். இது என்னது? இது சாய்வுன்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட். இது சாய்வு. இப்போ x ஆக்சிஸ் உடன் இந்த நேர்கோடு ஏற்படுத்தும் கோணம் தீட்டா சொன்னேன் அப்படின்னா இப்போ நேர்கோடா இருக்கனால இது தீட்டாவா இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். क्वेश्चन என்ன அப்படின்னா இந்த தீட்டாவை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? இப்போ இந்த இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம்? dx. அதே மாதிரி இதுக்கு இடைப்பட்ட வேறுபாடு என்ன சொல்லலாம்? dy ன்னு சொல்லலாம். அப்படின்னா
dy யும் dx எனக்கு தெரிஞ்சுனா என்ன கால்குலேட் பண்ணலாம் தீட்டா கால்குலேட் பண்ணலாம் எப்படி tan theta is equal to எதிர் பக்கம்ங்கிறது dy அடுத்த பக்கம்ங்கிறது என்னது dx அப்படினா இந்த நேர்கோட்ல தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகல சேஞ்ச் ஆகல இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா இதுவும் தீட்டா அப்படினா சாய்வு என்ன இருக்கும் இந்த நேர்கோட்ல சமமா இருக்கும் என்ன சொல்லலாம் சீரான இயக்கத்தில் இயக்கம் சோ அப்படினா dy by dx சாய்வு என்னவா இருக்கும் மாறிலி மாறிலிங்கிறது என்ன ஒரு நம்பர் இட் இஸ் a constant ஓகே சோ நான் நான் இத வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் d by dx into dy by dx என்ன கிடைச்சிரும் இதோட வேல்யூ மாறிலி சோ அத நான் மாறிலியில வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் எனக்கு 0 என்ன கிடைச்சிரும் இது வெரி சீரற்ற இயக்கம் என்ன பார்க்கலாம் இப்போ சீரற்ற இயக்கத்துல சாய்வு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ சீரற்ற இயக்கம்னா என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பொருள் கடந்த தொலைவு என்னாகும் மாறுபட்டு எக்ஸாம்பிள் சோ பொருள் கடந்த தொலைவு x கிலோமீட்டர் எடுத்துக்கொண்ட காலம் நான் என்ன வச்சிருக்கேன் r ஓகே சோ 1 hourல 1 கிலோமீட்டர் 2 hourல 4 கிலோமீட்டர் 3 hourல 9 கிலோமீட்டர் 4 hourல 16 கிலோமீட்டர் அப்படினா பொருள் எடுத்துக்கொண்ட காலம் சமமா இருக்கு பட் பொருள் கடந்த தொலைவு என்ன இருக்கு மாறுபட்டுட்டே இருக்கு சோ இந்த இயக்கத்தை என்ன சொல்லலாம் சீரற்ற இயக்கம் சொல்லலாம் சோ இதுக்கு நான் கிராஃப் லோட் பண்ண அப்படினா இந்த மாதிரி நேச்சர் கிடைக்கும் இது t இது என்ன கிடைக்கும் x சோ என்ன மாதிரி நேச்சர் எனக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எனக்கு நேச்சர் சோ இதுல நான் எப்படி சாய்வு கால்குலேட் பண்ணலாம் ரெண்டு பாயிண்ட் லோட் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் அப்படினா இந்த இடைவெளி என்ன சொல்லலாம் t1 சோ இது என்ன சொல்லலாம் t2 சோ இது இடைவெளி என்ன சொல்லலாம் t2 - t1 இந்த இடைவெளி அதே மாதிரி x இடைவெளி என்ன சொல்லலாம் இது சொல்லலாம் சோ x1 இதெல்லாம் x2 சோ x2 - x1 சோ இந்த ரெண்டு விகிதம் என்ன சொல்லலாம் அப்படினா this வேகம் சொல்லலாம் dx by dt ன்னு சொல்லலாம் அப்படினா சோ நீங்க என்ன சொல்றீங்க x1 x2 x3 x4 அதே மாதிரி t1 t2 t3 t4 சோ எப்படி வேகம் கால்குலேட் பண்ணலாம் x2 - x1 x2ங்கிறது 4 - x1ங்கிறது என்னது 1 divided by t2ங்கிறது 2 - t1ங்கிறது 1 சோ 4 - 1 3 2 - 1 1 சோ என்ன கிடைக்கும் 3 km/h சோ இப்படி என்னால வேகம் என்னால கால்குலேட் பண்ண முடியும் இப்போ क्वेश्चन என்ன அப்படினா இப்போ இந்த பாயிண்ட்ல பாயிண்ட் 1ல பொருளின் வேகம் நான் என்ன சொல்லிட்டேன் v1 நான் சொல்லிட்டேன் ஓகே அதே மாதிரி பாயிண்ட் 2ல பொருளின் வேகம் v2 நான் சொல்லிட்டேன் இப்போ எந்த பாயிண்ட்ல பொருளின் வேகம் அதிகமா இருக்குன்னு நான் கால்குலேட் பண்ணணும் சோ அப்படி பொருளின் வேகம் அதிகமா இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா எனக்கு தொடுகோட்டின் சாய்வு எனக்கு தெரியணும் தொடுகோட்டின் சாய்வு ஒன்ஸ் எனக்கு தொடுகோட்டின் சாய்வு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படினா நான் எந்த இடத்துல பொருளின் வேகம் அதிகம் எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே எக்ஸாம்பிள் சோ இது t இது x சோ நேச்சர் சீரற்ற இயக்கம் அப்படினா இங்க v1 நான் சொல்லிட்டேன் பாயிண்ட் 1ல பாயிண்ட் 2ல என்ன சொல்லிட்டேன் v2 நான் சொல்லிட்டேன் இன்னொரு பாயிண்ட் எடுத்தா v3 சோ இந்த மூணு பாயிண்ட்ல எந்த இடத்துல பொருளின் வேகம் அதிகமா இருக்குன்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினா தொடுகோட்டின் சாய்வு எனக்கு தெரியும் எப்படினா சோ இப்போ தொடுகோடு நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன வரணும் தொடுகோடு வரணும் v1 ல நான் தொடுகோடு வரையறேன் இது v1 தொடுகோடு இதே v2 ல நான் தொடுகோடு வரையறேன் இது v2 v3 ல தொடுகோடு வரையறேன் என்னது v3 அப்படினா இங்க v1 x ஆக்சிஸ் உடன் ஏற்படுத்தும் கோணம் நான் இதை வெச்சேன் θ1 அதே மாதிரி v2 x ஆக்சிஸ் உடன் ஏற்படுத்தும் கோணம் θ2 அதே மாதிரி v3 x ஆக்சிஸ் உடன் ஏற்படுத்தும் கோணம் θ3 சோ இப்ப பாருங்க சோ எந்த தீட்டாவோட வேல்யூ அதிகமா இருக்கும் θ3 greater than θ2 சொல்லலாமா அதே மாதிரி θ2 greater than θ1 ன்னு சொல்லலாம் இந்த ஸ்லோப்ல தொடுகோட்டுல எனக்கு தெரியும் என்ன அப்படினா tan θ is equal to என்ன சொல்லலாம் சாய்வுன்னு சொல்லலாம் சாய்வு dy by dx சொல்லலாம் இங்க dx dy by dxங்கிறது என்னது dx by dt அப்படினா தீட்டாவோட வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படினா சாய்வு அதிகமா இருக்கும்
சாய்வோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா பொருளின் வேகமும் அதிகமா இருக்கும். அப்படின்னா tan theta 3 is greater than tan theta 2 is greater than tan theta 1 சொல்லிடலாம். அப்படின்னா V3 is greater than V2 greater than V1. ஓகே, எனக்கு தொடுகோட்டின் சாய்வு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பொருளின் வேகம் எனக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சோ அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், V1 இருந்து V3 க்கு போகும்போது வேகம் அதிகரிக்கிறது, கூடவே என்ன வேகம் அதிகரிச்சிருக்கு, கூடவே என்ன இருக்கு தீட்டா வேல்யூ அதிகரிச்சு. அப்படின்னா என்ன சொல்லலாம், குறுங்கோணத்துல இருந்து எதுல போயிருக்கு, விரிகோணத்துக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப தீட்டாவோட வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுது. தீட்டாவோட வேல்யூ கடிகார எதிர் திசையில் இருந்துச்சு அப்படின்னா, எதிர் திசை இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம், தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் தீட்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சாய்வு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே செகண்ட் பாயிண்ட், இப்போ V3 ல இருந்து V1 க்கு வரும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன இருக்கு, விரிகோணத்துல இருந்து குறுங்கோணம் வந்திருக்கு. என்ன சொன்னா அப்படின்னா இது கடிகார திசை. அப்படின்னா கடிகார திசையில இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். சாய்வும் என்ன ஆகும், கம்மியாகும். கடிகார எதிர் திசை, கடிகார திசை. சோ என்ன ஆகும், சாய்வு தீட்டா வேல்யூ என்ன ஆகும், கம்மியாகும். சாய்வும் என்ன ஆகும், கம்மியாகும். ஓகே, சோ எக்ஸாம்பிள் இது t, இது x, v1, இது என்ன சொல்லலாம், v2. ஓகே, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். சோ இது θ1, இது θ2. இப்போ θ1 என்ன சொல்லலாம் அப்படின்னா, சோ θ1 ல இருந்து θ2 இந்த திசையில மூவ் ஆயிட்டு இருக்கு, கடிகார எதிர் திசை. சோ அப்படின்னா என்ன சொல்லலாம், tan θ2 greater than θ1. சோ அப்படின்னா tan θ2 greater than tan θ1. ஓகே, அப்படின்னா என்ன சொல்லலாம், v2 greater than v1. so இந்த ஸ்லோப் என்ன சொல்லிடலாம், அதிகமா இருக்குன்னு சொல்லிடலாம். so next problem பார்க்கலாம். 2 next example பார்க்கலாம். 2 okay, so இது என்ன அப்படின்னா இது t, இது x. so இங்க v1, இது v2, பொருளின் வேகம் v2. so ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க, v1 is equal to v2, option b v1 greater than v2, option c v2 greater than v1. okay, so ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சோ நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், தொடுகோடு நான் வரையணும். சோ இது என்ன சொல்லலாம், θ1, இது என்ன சொல்லலாம், θ2. ஓகே, சோ நான் என்ன சொல்லிடலாம், ஆன்டி கிளாக்வைஸ், கடிகார எதிர் திசை. கடிகார எதிர் திசையா இருந்துச்சுன்னா θ2 greater than θ1. சோ என்ன சொல்லிடலாம், v tan θ2 greater than tan θ1. அப்படின்னா சாய்வு சாய்வு 2 is greater than சாய்வு 1. so என்ன சொல்லலாம், v2 greater than v1. okay, so option v2 is greater than v1. அடுத்த கணக்கு பார்க்கலாம். okay, p அழுத்தம், t வெப்பநிலை, இடைப்பட்ட தொடர்பு pv radian proportional to t ன்னு கொடுத்திருக்காங்க. b க்கும் v1 க்கும் v2 க்கும் இடைப்பட்ட தொடர்பு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. so கிராஃப் கொடுத்துட்டாங்க. so option v1 is equal to v2, option b v1 greater than v2, option c v1 less than v2 கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப்ல இருந்து எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அப்படின்னா d1 பருமன் v1 ஆ இருக்கும்போது p க்கும் t க்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குற கிராஃப் இருக்கக்கூடியது இந்த v1. அதே மாதிரி பருமன் v2 ஆ இருக்கும்போது p க்கும் t க்கும் இடைப்பட்ட தொடர்பை விளக்குற கிராஃப் இது v2. சோ இப்போ v1 v2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், எனக்கு தெரியும் இந்த ரிலேஷன் வச்சு நான் கால்குலேட் பண்ணலாம். சோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சோ v1 ஆ இருக்கனால p1 v1. சோ நான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கேன்சல் பண்றதுக்கு என்ன போறேன், equal to some constant into t1. அதே மாதிரி நான் v2 எப்படி கால்குலேட் பண்ணலாம், p2 v2 k times t2 நான் எழுதலாம். கிளியர். சோ நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த v1 t உடன் ஏற்படுத்தும் கோணம் எனக்கு கால்குலேட் பண்ணலாம், θ1 நான் சொல்லிடலாம். இப்போ இந்த θ1 எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் சாய்வு கால்குலேட் பண்ணலாம் இல்லையா. சோ எப்படி, சோ இது என்னோட எதிர்பக்கம், இதோட என்னோட அடுத்த பக்கம் எனக்கு சாய்வு கால்குலேட் பண்ணலாம். θ1 is equal to எதிர்பக்கம்ங்கிறது நான் என்ன வச்சிட்டேன், இது ஃபுல்லாவே நான் p1 வச்சிட்டேன்.
சோ அடுத்த பக்கம் நான் என்ன வச்சிட்டேன் it is a t1 வச்சிட்டேன் சோ இதுல இருந்து p1 by t1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ p1 சோ இது இந்த சைடு வந்துச்சு அப்படினா t1 is equal to k divided by v1 சோ இது என்ன சொல்லலாம் இது சோ tan theta சொல்லலாம் இல்லனா என்ன சொல்லிடலாம் சாய்வு எனக்கு தெரியும் சாய்வு அதே மாதிரி இதுல சாய்வு எப்படி கால்குலேட் பண்ணலாம் இது நான் θ ன்னு வெச்சிட்டேன் θ 2 ன்னு வெச்சிட்டேன் இந்த சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சாய்வு is equal to tan theta 2 is equal to p2 divided by t2 நான் சொல்லிடலாம் so p2 divided by t2 என்ன கிடைக்கும் p2 divided by t2 is equal to k divided by v2 எனக்கு தெரியும் இந்த ரெண்டு நேர்கோட்லயும் θ ஓட வேல்யூ எனக்கு தெரியும் எப்படினா so θ2 greater than θ1 எழுதலாம் அதே மாதிரி tan θ2 is greater than tan θ1 எழுதலாம் so அதே மாதிரி சாய்வு 2 is greater than சாய்வு 1 எழுதலாம் இல்லையா சாய்வு 2 ன்னு சொல்லும்போது என்னோட சாய்வு 2 p2 divided by t2 சாய்வு 1 ன்னு சொல்லும்போது p1 divided by t1 நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணேன் என்ன கிடைச்சிரும் p2 divided by t2 is greater than p1 divided by t1 so what is p2 divided by t2 என்ன வேல்யூ கிடைச்சிரும் 1 by k divided by v2 greater than k divided by v1 so k cancel நான் என்ன பண்ணலாம் so v1 greater than v2 so என்ன ரிலேஷன் so v1 greater than v2 இந்த ரிலேஷன் அழுத்தம் p1 மாறிலியா இருக்கும்போது v க்கும் t க்கும் இடைப்பட்ட தொடர்பு கொடுத்திருக்காங்க இந்த நேர்கோடு அழுத்தம் p2 ஆ இருக்கும்போது b க்கும் t க்கும் இடைப்பட்ட நேர்கோடு இங்க கொடுத்திருக்காங்க சோ இப்போ இதுக்கான ரிலேஷன் என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் p1 is equal to p2 option b p1 greater than p2 option c p1 less than p2 சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ ஒன்ஸ் எனக்கு θ சாய்வு தெரிஞ்சிருச்சு அப்படினா சாய்வுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம் எது அதிகமான வேல்யூ ஆர் என்ன ரிலேஷன் p1 க்கும் t2 க்கும் என்ன ரிலேஷன் எனக்கு தெரியும் நான் சாய்வு கால்குலேட் பண்றேன் θ1 இது என்னது θ2 நான் என்ன சொல்லலாம் θ2 greater than θ1 சொல்லிடலாம் tan θ2 greater than tan θ1 சொல்லிடலாம் சாய்வு 2 greater than சாய்வு 1 சொல்லிடலாம் இல்லையா சோ இது இந்த நேர்கோட்ல சாய்வு என்ன இருக்கும் மாறிலி அத மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் p1 எப்படி கால்குலேட் பண்ணலாம் p1 v1 is equal to constant t1 எப்படி சாய்வு கால்குலேட் பண்ணலாம் v1 divided by t1 k time p1 அதே மாதிரி p2 எப்படி கால்குலேட் பண்ணலாம் v2 k t2 சாய்வுல இருந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் v2 divided by t2 is equal to k time p2 right v2 t2 greater than v1 t1 okay v2 to t2 என்ன சொல்லலாம் அப்படினா k divided by p2 greater than k divided by t1 so இப்போ நான் k கேன்சல் ஆகும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும் so p1 greater than p2 so option p1 greater than p2 so fourth one பெருமம் மற்றும் சிறுமம் பெரும மற்றும் சிறுமம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பெருமம் மற்றும் சிறுமம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே இப்போ ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கு இயக்கத்துல என்ன இருக்கு அப்படினா இது x ஆக்சிஸ் இது y ஆக்சிஸ் சோ இந்த மாதிரி இருக்கு பொருளோட இயக்கம் இப்போ நான் இந்த பாயிண்ட் என்ன சொல்லிருவேன் இந்த மதிப்பு என்ன சொல்லிருவேன் பெரும மதிப்பு பொருளோட இடப்பெயர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்லிருவேன் இது என்ன சொல்லிருவேன் சிறும மதிப்புன்னு சொல்லிருவேன் அப்படினா இந்த இடத்துல என்னால சாய்வு கால்குலேட் பண்ணலாம் சோ எப்படி இருக்கும் நேர்கோடா இருக்கிறதுனால சாய்வு என்ன இருக்கும் சமமா இருக்கும் மாறிலி அதே மாதிரி இங்க நான் என்ன சொல்லிருக்கேன் நேர்கோடா இருக்கிறதுனால சாய்வு என்ன சொல்லலாம் மாறிலி சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல நான் சொல்லிடலாம் இல்லையா பட் நான் இந்த பெரும மதிப்பு சிறும மதிப்பு சொல்லும்போது சாய்வு என்னவா இருக்கும் சாய்வுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம் y2 minus y1 divided by x2 minus x1 சோ இந்த பாயிண்ட்ல சிறும மதிப்பிலையும் இந்த பாயிண்ட் பெரும மதிப்பிலையும் சாய்வு இதோட டிஃபரண்ட் என்னவா இருக்கும் y டிஃபரண்ட்டும் x டிஃபரண்ட்டும் என்னவா இருக்கும் 0 ன்னு சொல்லலாம் சோ இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கும் dy by dx என்ன சொல்லலாம் 0 ன்னு சொல்லலாம் அப்படினா சிறும மதிப்பா இருக்கும்போது சிறும மதிப்பா இருக்கும்போது சாய்வு என்னவா இருக்கும் சாய்வு பெருமம் மற்றும் சிறுமம்
ஓகே சாய்வு என்ன இருக்கும் இஸ் ஈக்குவல் டு 0 நான் சொல்லிடலாம் இல்லையா அப்படின்னா dy by dx என்ன ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லலாம் அப்படின்னா இதுலயும் 0 சாய்வு இங்கேயும் சாய்வு 0 நான் எப்படி பெரும மதிப்பு சிறும மதிப்பு கால்குலேட் பண்ணலாம் சோ அதுக்கு ஒரு கண்டிஷன் இப்போ சிறும மதிப்பா இருந்துச்சு அப்படின்னா சிறுமம் அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா நான் செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறேன் செகண்ட் டைம் வகைப்படுத்துறேன் ஓகே d square y by dx square okay is greater than 0 வா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர் 1 2 3 4 greater than 0 வா இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்லலாம் சிறும மதிப்புன்னு சொல்லலாம் இதே பெரும மதிப்புக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா d square y by dx square less than 0 வா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் இது சிறுமம் பெரும மதிப்புன்னு சொல்லலாம் எக்ஸாம்பிள் -1 -2 இதெல்லாம் எதை விட கம்மியா இருக்கு 0 விட கம்மியா இருக்கு இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் y is equal to x square இந்த ப்ராப்ளத்துல சாய்வு எங்க 0 இருக்குன்னு கால்குலேட் பண்ணனும் கூடவே பெரும மதிப்பு சிறும மதிப்பு எங்கன்னு கால்குலேட் பண்ணனும் சோ சாய்வு எங்க 0 இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம் சோ dy by dx is equal to 0 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு சாய்வு x ஓட வேல்யூ எனக்கு சாய்வு எங்க 0 இருக்குன்னு எனக்கு தெரியும் சோ நான் இத y ஐ x பொறுத்து வகைப்படுத்துறேன் எனக்கு கிடைச்சிரும் சோ dy by dx n into x power n minus 1 derivative of x power n minus 1 சொன்னா n into x power n minus 1 சோ இங்க 2 இருக்கு இது நான் வகைப்படுத்தினா எனக்கு கிடைச்சிரும் 2x ன்னு எனக்கு கிடைச்சிரும் சோ நான் இது ஈக்குவல் டு 0 போட்டா அப்படினா x ஓட வேல்யூ கிடைச்சிரும் x is equal to 0 சோ இந்த பாயிண்ட் என்ன இருக்கும் எனக்கு சாய்வு 0 வா இருக்கும் அப்படினா பெரும மதிப்பு சிறும மதிப்பு கால்குலேட் பண்ணலாம் இத நான் செகண்ட் டைம் வகைப்படுத்தணும் ஓகே இத நான் செகண்ட் டைம் வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிரும் சோ again same formula யூஸ் பண்றேன் d square y by dx square அப்படினா d by dx dy by dx வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் சோ 2x வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் இங்க பவர் 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம் சோ இத வகைப்படுத்தும் போது என்ன கிடைச்சிரும் 2 என்ன கிடைச்சிரும் அப்படினா செகண்ட் டெரிவேட்டிவ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு எனக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுனா அந்த இடத்துல என்ன சொல்லலாம் சிறும மதிப்புன்னு சொல்லிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் y is equal to 2x cube minus 3x square minus 12x plus 6 பெரும மற்றும் சிறும மதிப்பை காண்க நான் கால்குலேட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நான் பெரும மற்றும் சிறும மதிப்பை கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கணும் சாய்வு எங்க 0 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒன்ஸ் எனக்கு சாய்வு எங்க தெரிஞ்சிச்சு அப்படினா மதிப்பு சிறும மதிப்பை கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் சாய்வு எங்க 0 இருக்குன்னு கால்குலேட் பண்ணலாம் so dy by dx is equal to 0 ஓகே சோ இத நான் வகைப்படுத்தும் போது dy by dx வகைப்படுத்தினா அப்படினா y x பொறுத்து வகைப்படுத்துறேன் சோ x cube 2 x cube வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் 3x square into minus x square வகைப்படுத்தினா 3 into x square வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் 2x minus x வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் 1 சோ மாறிலி வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும் 0 கிடைச்சிரும் சோ இது என்னது dy by dx சோ நான் இது ஈக்குவல் டு 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா x ஓட வேல்யூ நான் கால்குலேட் பண்ணலாம் எப்படி 6x square minus 6x plus minus 12 is equal to 0 so நான் இத கேன்சல் பண்ணலாம் so 1 time x square x 2 is equal to 0 so இப்போ நான் இத காரணிப்படுத்தினா x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம் so எப்படி கால்குலேட் பண்ணலாம் so எனக்கு பெருக்குனா -2 வரணும் கூட்டுனா -1 வரணும் என்ன சொல்லலாம் -2 plus 1 so இப்போ பெருக்குனா -2 into 1 -2 கூட்டும்போது -2 plus 1 என்ன கிடைக்கும் -1 என்ன கிடைக்கும் அப்படினா x ஓட காரணி -2 is equal to x minus 2 is equal to 0 x plus 1 is equal to 0 x ஓட வேல்யூ 2 1 minus 1 ஓகே அப்படினா இந்த ரெண்டு பாயிண்ட்லயும் என்னவா இருக்கும் சாய்வு 0 வா இருக்கும் இல்லையா இப்போ பெரும மதிப்பு சிறும மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம் once இந்த x ஓட வேல்யூவை so second derivative d square y by dx square ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா once எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அப்படினா சிறும மதிப்பு நெகட்டிவ் வந்துச்சுனா என்ன ஆகும் பெரும மதிப்பு சொல்லலாம் சோ இப்போ நான் செகண்ட் டைம் வகைப்படுத்துறேன் செகண்ட் டைம் வகைப்படுத்தும் போது என்ன கிடைக்கும் x ஸ்கொயர் வகைப்படுத்தும் போது 2x minus x வகைப்படுத்தும் போது 1 மாறிலி வகைப்படுத்தும் போது எனக்கு 0 கிடைச்சிரும் சோ இப்போ x is equal to 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க இந்த ஈக்குவேஷன்ல 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 இந்த x க்கு பதிலா 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் என்ன கிடைச்சிரும் -1 4 minus 1 என்ன கிடைச்சிரும் 3 என்ன கிடைச்சிரும் அப்ப நான் x is equal to 2 ஆ இருக்கும்போது எனக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருக்கு என்ன மதிப்பு சிறும மதிப்பு இப்போ x is equal to -1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன் so 2x minus 1 so 2
-1 என்ன கிடைச்சிரும் -3 எனக்கு கிடைச்சிரும். சோ x is equal to மைனஸ் என்ன கிடைச்சிருக்கு. சோ இந்த இடத்துல என்னவா இருக்கும் எனக்கு பெரும மதிப்பா இருக்கும். அடுத்த கணக்கு பார்க்கலாம். f of x is equal to x cube minus 12x plus 10. x இன் மதிப்பு காண்க. எப்போ f of x பெரும மதிப்பா இருக்கும் போது. ஒன்ஸ் எனக்கு பெருமம் சிறுமம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணாது கண்ணை மூடிட்டு நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன. சோ dy by dx is equal to 0 நான் கால்குலேட் பண்ணனும். நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிரும். ஒன்ஸ் dy by dx is equal to 0 சப்ஸ்டிட்யூட் நான் x ஓட வேல்யூ தெரிஞ்சிரும். x ஓட வேல்யூ d square y by dx square. ஓகே இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒன்ஸ் பாசிட்டிவா இருந்துச்சுனா சிறும மதிப்பு, ஒன்ஸ் நெகட்டிவா இருந்ததுனா பெரும மதிப்பு எனக்கு கிடைச்சிரும். ஓகே இங்க பெரும மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படினா செகண்ட் டெரிவேட்டிவ் என்னவா இருக்கும் எனக்கு நெகட்டிவா இருக்கும். சோ அந்த நெகட்டிவ் வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனும். அதான் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் எடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் dy by dx என்ன கால்குலேட் பண்ணனும். சோ இத நான் கால்குலேட் பண்ணா என்ன கிடைச்சிரும். சோ dy by dx நான் இத எடுத்துட்டேன் y ன்னு எடுத்துட்டேன். dy by dx கால்குலேட் பண்றேன். என்ன கிடைச்சிரும். x cube வகைப்படுத்தினா n into x power n minus 1 என்ன கிடைச்சிரும் 3x square என்ன கிடைச்சிரும். x cube வகைப்படுத்தணும் மைனஸ். சோ இத வகைப்படுத்தும் போது 12x வகைப்படுத்தும் போது 12 கான்ஸ்டன்ட் x வகைப்படுத்தும் போது 1 மாறிலி வகைப்படுத்தும் போது எனக்கு என்ன ஆகும் 0. சோ நான் இத ஈக்குவல் டு 0 வச்சா அப்படினா x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். எப்படி 3x square minus 12 is equal to 0. சோ இத நான் கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம் இது என்னது 4 டைம். சோ இந்த சைடுல வந்துருச்சு அப்படினா x square minus 4 இந்த சைடுல plus 4. then x ஓட வேல்யூ என்ன இருக்கு சொல்லலாம் plus or minus 2. So எனக்கு x is equal to plus 2, x is equal to minus 2 ஆகும்போது என்னவா இருக்கும் சாய்வு என்னவாயிரும் 0 ஆயிரும். சோ இப்போ எப்படி பெரும மதிப்பு சிறும மதிப்பு கால்குலேட் பண்ணலாம். இப்போ x ஓட வேல்யூவை எடுத்துட்டு போய் நான் எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ இத நான் செகண்ட் டைம் வகைப்படுத்தினா என்ன கிடைச்சிரும். இத நான் செகண்ட் டைம் இன்னொரு டைம் வகைப்படுத்துறேன் d square y by dx square. சோ என்ன கிடைச்சிரும். சோ 3x square வகைப்படுத்தினா 6x minus 2 வகைப்படுத்து minus 12 வகைப்படுத்தினா என்ன ஆகும் 0 ஆகும். சோ இப்போ நான் x is equal to 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைச்சிரும் d square y by dx square is equal to 6 into 2 என்ன கிடைச்சிரும் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஒன்ஸ் பாசிட்டிவ் எனக்கு கிடைச்சனா இது என்னவா இருக்கும் சிறுமமா இருக்கும். பட் பெருமமா இருக்கு சொல்லிருக்காங்க அப்படினா சோ x is equal to minus 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் d square y by dx square நெகட்டிவ் கிடைச்சிரும். அப்படினா x is equal to minus 2 ஆ இருக்கும்போது என்னவா இருக்கும் பெருமமா இருக்கும். சோ ஆப்ஷன் minus 2. சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். fourth ப்ராப்ளம். நிலையாற்றல் கொடுத்திருக்காங்க u is equal to a divided by x power 12 minus b divided by x power 6 எனில் நிலையாற்றல் பெரும மதிப்பாக இருக்கும்போது x இன் மதிப்பு கால்குலேட் பண்ணுங்க. இங்கே என்ன சொல்லிருக்காங்க பெரும மதிப்புக்கான கண்டிஷன் d square y by dx square என்னவா இருக்கணும் less than 0 ஆ இருக்கணும். சோ du by dx is equal to என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நான் du by dx is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன். இப்போ u ஓட வேல்யூ என்ன. சோ a இத நான் மேல கொண்டு வந்துட்டேன் x power minus 12 minus b into x power minus 6. சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கால்குலேட் பண்ணனும். du by dx is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும் a. so same n power n into x power n minus 1 derivative. so இங்க என்ன இருக்கு n ஓட வேல்யூ -12. so -12 x power n minus 1 சொல்லும்போது -12 -1 -30 minus. okay இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது b into so -6. okay so x power என்ன கிடைக்கும் -7 என்ன கிடைக்கும். so நான் அது equal to 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். so எனக்கு என்ன கிடைக்கும் a. so -12 a x power -30 b. so இங்க மைனஸ் இங்க மைனஸ் என்ன சொல்லலாம் plus 6b x power 7 is equal to 0. so நான் இது இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். so எப்படி 12a. so மைனஸ் இந்த சைடு வந்துச்சு அப்படினா பிளஸ் ஆயிடும். so 12a x power -30 is equal to 6b x power -7. so நான் கேன்சல் பண்ணலாம் இது 2 times. so இங்க என்ன இருக்கு அப்படினா a. so இது கீழ கொடுத்த b is equal to இங்க என்ன இருக்கு. so x power -7 கீழ வந்துருச்சு அப்படினா x power 13 -13. இப்ப மேல வந்துச்சுனா என்ன சொல்லலாம் x power -7 plus 13 என்ன கிடைச்சிரும் 7 கிடைச்சிரும்.
இப்போ நான் x ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம் x is equal to a divided by b 1 power 6. ஓகே சோ இப்போ நான் இந்த x ஓட வேல்யூ எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் u ல சப்ஸ்டிட்யூட் செகண்ட் டெரிவேட்டிவ் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும் once பாசிட்டிவா இருந்துச்சுனா பெரும மதிப்பு நெகட்டிவா இருந்துச்சுனா என்ன கிடைச்சிரும் சிறும மதிப்பு எனக்கு கிடைச்சிரும் ஓகே ட்ரை பண்ணுங்க இந்த ப்ராப்ளம் ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சோ அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க இங்க சிறும மதிப்பு கொடுத்திருக்காங்க எப்படி கால்குலேட் பண்ணலாம் சோ சிறும மதிப்பு பெரும மதிப்பு வந்து ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணனும் dy by dx சாய்வு 0 ன்னு கால்குலேட் பண்ணனும் அங்க x ஓட வேல்யூ கிடைச்சிரும் x ஓட வேல்யூவை செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா எங்க பெருமம் சிறுமம் எனக்கு கிடைச்சிரும் சோ இத எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் du by dx கால்குலேட் பண்ணனும் சோ du by dx இத வகைப்படுத்துறது என்ன கிடைச்சிரும் 2 alpha x minus x வகைப்படுத்துறது என்ன கிடைச்சிரும் 1 என கிடைச்சிரும் சோ எங்க சொல்லலாம் சோ is equal to 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும் 2 alpha x சோ இது என்ன சைடு வச்சுனா பீட்டா x is equal to என்ன வேல்யூ கிடைச்சிரும் to beta divided by 2 alpha கணிதத்தோட இயற்பியல் விளக்கம் பார்த்தோம் அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா சாய்வு பார்த்தோம் நெக்ஸ்ட் பெருமம் சிறுமம் மதிப்பு பார்த்தோம் ஓகே இந்த ப்ராப்ளம் நிறைய சால்வ் பண்ணுங்க கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू